ஒரு முறை ஒரு ராஜ்யத்தில் அதன் அரசன் மிக பெரும் போராளியாக இருந்தான். அவனுடைய அகங்காரம் அவனை சுற்றி இருந்தது. ஒரு நாள் அவன் வீரத்தை சோதிக்க யார் வந்தாலும் தோற்கடிக்க முடியும் என உற்றுத்திட்டான். அதனை அறிந்த முருகன் சிறுவனாக அவனிடம் சென்றார். அரசன் அவனை பார்த்து சிரித்தான். இளம் சிறுவனே, என்னை சோதிக்க வருகிறாயா? முருகன் புன்னகையுடன், அரசனே, உண்மையான வீரன் எவரென சோதிக்க வாருங்கள் என்றார். போராட்டம் தொடங்கியது. அரசன் தனது வாளால் தாக்கினான். ஆனால் முருகன் தனது வேலால் அவன் தாக்குதலை முறியடித்தார். தெய்வீக சக்தி ஒவ்வொரு அசைவிலும் வெளிப்பட்டது. இறுதியில் அரசன் சரணடைந்து, நான் தோற்கடிக்கப்பட்டேன், ஏனெனில் என் ஆணவமே எனது எதிரியாக இருந்தது என்றான். முருகன் அழகாய் புன்னகைத்தார். வாழ்வில் அகங்காரத்தை விட்டுவிட்டு தன் நம்பிக்கையுடன் நியாயத்தை காக்கும் வீரன்தான் உண்மையான வீரன் என்றார். அந்த வார்த்தைகள் அரசனின் மனதை மாற்றின.